சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் புராண திரைப்படங்களுக்கு தனி அடையாளம் கொடுத்த படங்களில் முக்கியமானது 1965ஆம் ஆண்டு வெளியான திருவிளையாடல். இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவபெருமானாகவும் சாவித்ரி பார்வதியாகவும் நடித்திருந்தனர். பல்வேறு திருவிளையாடல் சம்பவங்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வசனங்கள், நடிப்பு மற்றும் இசைக்காக இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. படம் முழுவதும் சிவாஜி கணேசனின் கம்பீரமான நடிப்பு பேசப்பட்டாலும், ஒரே ஒரு காட்சியில் தோன்றிய நாகேஷின் தருமி கதாபாத்திரம் ரசிகர்களின் மனதில் அழியாத இடத்தை பிடித்தது. குறிப்பாக வறுமையில் வாடும் கவிஞனாக நாகேஷ் நடித்த தருமி கதாபாத்திரம் நகைச்சுவை, சோகம், ஏக்கம் ஆகிய உணர்வுகளை ஒரே காட்சியில் வெளிப்படுத்தியதாக பாராட்டப்பட்டது. சிவாஜி கணேசனுடன் அவர் பகிர்ந்த வசன காட்சிகள் படத்தின் மிகச்சிறந்த தருணங்களாக கருதப்படுகின்றன. எனக்கு பொற்கிழி வேண்டும் என்று அவர் பேசும் காட்சி ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றதுடன் பின்னாளில் மீம்ஸ் மற்றும் மேடை நாடகங்களிலும் அது அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அதேபோல் கவிஞர் நக்கீரராக நடித்த நடிகர் பாலையாவின் நடிப்பும் பெரும் கவனத்தை பெற்றது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற வசனம் தமிழ் சினிமா வரலாற்றில் இடம் பிடித்த வசனமாக மாறியது. கே.வி. மகாதேவனின் இசையில் இடம்பெற்ற பாடல்கள் திரைப்படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. குறிப்பாக பாட்டும் நானே பாவமும் நானே, ஒரு நாள் போதுமா உள்ளிட்ட பாடல்கள் இன்றும் இசை ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றன. அப்படம் வெளியான காலகட்டத்தில் விமர்சகர்களிடம் பொதுமக்களிடமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திருவிளையாடல் வசூல் ரீதியாகவும் வெற்றி கண்டது. புராணக் கதையை சுவாரஸ்யமான திரைக்கதையுடன் வழங்கிய விதம், வலுவான கதாபாத்திரங்கள், நினைவில் நிற்கும் வசனங்கள் மற்றும் இசை ஆகியவை படத்தை காலத்தால் அழியாத கிளாசிக்காக மாற்றின. இன்று வரை திருவிளையாடல் பற்றி பேசப்படும் போது படம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்திய சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து சில நிமிடங்கள் மட்டுமே திரையில் தோன்றிய நாகேஷின் தருமி கதாபாத்திரமும் தவறாமல் நினைவு கூறப்படுகிறது. அந்த கதாபாத்திரத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நம்ம சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.